கோயில் என்ட்ரன்ஸு வந்தோடனே இந்த பக்கம் சந்திரனோட சன்னதி இருக்குது, இந்த பக்கம் பைரவரோட சன்னதி இருக்குது, பிள்ளையார் நாகர் என்ட்ரன்ஸில் இருக்கார், இந்த பக்கம் சூரியன் சந்திர சூரியன் இருக்குது என்ட்ரன்ஸு. இதுதான் கொடி கம்பம், கொடிமரம். மேலே வந்து சிவலிங்கம், இந்த பக்கம் பிள்ளையார், அந்த பக்கம் முருகன். நந்தி பெருமான் அதை பார்த்துன்னு இருக்கக்கூடிய சிவன் சன்னதி. அதோட மேலே இருக்கிறது வந்து ராமர், லக்ஷ்மணர், சீதை. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வரவேற்கிற மாதிரி பன்னீர் இதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி 2 பேர், கும்பம் வச்சுருக்கிற மாதிரி நந்தி, நடராஜ சன்னதி. ஒவ்வொரு சன்னதியும் போய் பார்க்க போகிறோம். இது மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸு ரொம்ப தத்ரூபமாகவே இருக்குது. ரூஃப் ஃபுல்லாக அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. சைடில் வந்து சிவபெருமானோட பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. கோயில் உள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து 5 மணி ஆக போகிறது. நோயர்ச்சி ஆதிசங்கரர், பகவத்பாதர். இங்கே வந்து சிவனும் ஹரியும், ஹரிஹரன்னு சொல்லுவோம் இல்லையா, சிவனும் ஹரியும் இருக்கிற மாதிரி. இதுக்கு பேரலாக சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நால்வரோட சன்னதி. சிவன் சக்தி, இந்த பக்கம் வந்து நால்வர். சிவபெருமானோட போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கே வந்து ராம் தர்பார்னு சொல்லுவோம். ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர். அந்த கோயிலோட சன்னதியோட மேலே வந்து தசாவதாரமும் டெபிக்ட் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு அழகாக கொடுத்துருக்கா. நரசிம்மர், ராமர், பரதர் வந்து தலையில் வச்சுருக்க மாதிரி, பாதுகா சாஸ்திரம், ராமரோட சாஸ்திரம், பூவராகர், கூர்ம அவதாரம். இங்கே ராமர், சீதை, மத்ஸ்ய அவதாரம். இங்கே வந்து ராவணனை அம்பு வச்சு இது பண்ணுறது, அந்த சினாரியோ கொடுக்குறது. உள்ளுக்குள்ளே ஆஞ்சநேயர் எழுதியிருக்கார், ராமர், லக்ஷ்மணர், சீதை. அம்போடு இருக்கிற மாதிரி. இங்கே நந்தி, நந்தியோட இதில் வந்து மேலே தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ராமர் வந்து ஆஞ்சநேயர், லக்ஷ்மணர் இருக்கார். இந்த பக்கம் சீத்தையும் ராமலிங்கத்தை வச்சு பண்ணுறது, பிரதிஷ்டை பண்ணுறது அது இருக்குது. ஆடல் கடவுள்னு சொல்கிறக்கூடிய நடராஜரோட போஸ்டர்ஸ் இருக்குது. பிள்ளையார் சன்னதி, பிள்ளையாருக்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து இந்த தட்சிணாமூர்த்தி மேலே பிள்ளையாரோட இது இருக்குது. சித்தி புத்தி விநாயகர் சமேத் மேலே மேலே இருக்கிற பெயிண்டிங்லாமும் அருமையாக இருக்குது. இங்கே வந்து 63 சொல்லுவா இல்லையா, அவளோட நாயன்மார்கள், அவளோட ஃபுல் இதுவும் இருக்குது. அடுத்தது வலம்புரி விநாயகர்,
ஔவையார், அகத்திய முனியோட இருக்கார் நினைக்கிறேன். இங்கே வந்து மூஞ்சூரோட இது இருக்கு, சமாதி இருக்கு. இங்கெல்லாம் மூஞ்சூர் அழகாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஏக்கதந்தாயன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இது உடஞ்சிருக்கு இல்லையா, இப்போ மூஷிக வாகனம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மோதக ஹஸ்தம்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் டிபிக்ட் பண்ணியிருக்காரு. மூஷிகங்களோட சேர்ந்து கணபதி. ராதே கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு சகசரணாகதி. இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துல இருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அதில் குவிக்காக சம்மரி பண்ணி நம்ம சொல்லிடுறேன். ஏன்னா 2 விஐபி நம்ம கூட இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலோட இன்சார்ஜான அட்மின் மேனேஜர் இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கோயிலோட முக்கிய பிரதான அர்ச்சகர் இருக்கார். இவ 2 பேர்கிட்டையும் நம்ம பேச போகிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம். ஸ்ரீ கனெக்டட் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோவில் பங்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து கோலாலம்பூருக்கு. இந்த கோயில்ல என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய தலைமை அர்ச்சகரான ஆகம பிரிவினர் தர்மபுரி வேசாலா படித்த புவனகிரி கார்த்திகேய சிவாச்சாரியார் மதுரையில் இருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 26 வருஷமாக இருக்கேன். இந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். அதாவது ராமேஸ்வரத்துக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து பூஜை பண்ணி இங்கே ராமேஸ்வரர் பர்வதவர்த்தினி ராமலிங்கேஸ்வரர் சுவாமியை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது 140 வருடத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் இது. இது வந்து இந்த ரயில்வே துறைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி யாரும் அந்த ஃப்ளைட்டில் அவ்வளோவா போகாதனால இங்கே வந்து 140 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து தீர்த்தங்கள் எடுத்துன்னு வந்து அந்த 27 தீர்த்தங்கள்லேயே எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில் வந்து நிறைய முன்னாடி சின்னதாக இருக்கும். அந்த இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இடம் கட்டி இப்போ வந்து தபோவனம் ராதே கிருஷ்ணா அவங்க தபோவனம் அந்த ஞானானந்த சுவாமிகள் வந்து இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணி அவங்க ஒரு சிவாலயமாக அமைச்சு கொடுத்து இது வந்து இப்போ 3 கும்பாபிஷேகம் எடுத்து 4வது கும்பாபிஷேகம் ஆக போகுது. இது இப்போ கட்டியது. இதுக்கு முன்னாடி 140 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி ஆரம்பிச்சேஸ்வரன் இங்கேயே இருக்குது. இது பிரசித்தி பெற்ற கோவில். எல்லா விசேஷமும் சிவாலய விசேஷம் எல்லாமும் இங்கே நடைபெறுகிறது. மாத சிவராத்திரி பிரம்மாண்டமாக நடக்கும். பங்குனி உத்திரம் தான் இங்கே திருவிழா. பவித்திர உற்சவம் பங்குனி உத்திரம் இங்கே திருவிழா. இங்கே உள்ள தமிழர்கள் ஃபுல்லாக எல்லாரும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நிறையா பேருக்கு நினச்சது நல்ல காரியம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் நடந்திருக்கு. முன்னாடி யாரும் ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இங்கே வந்து போகிறதாக சாஸ்திரம் 140 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து இப்போ அவங்க இது பண்ணி நல்லா நடந்துட்டுருக்கு. 4 கால பூஜை, பல்லேற பூஜை எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேகம் பூஜை எல்லாம் நடந்துருக்கு. விசேஷ பூஜை எல்லாம் நடந்து எல்லாமே நடந்து. தங்க ரதம் மாதிரி தான் விசேஷம் இருக்கா? தங்க ரதம் இல்லை, ரதம் இருக்குது. தங்க ரதம் கிடையாது, சாதாரண ரதம் இருக்குது. பங்குனி உத்திரத்தப்பைக்கு ரதம் உண்டு. ரதம் வந்து இங்கே பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனா நைட்டு 2 மணிக்கு தான் வரும். மெயின் ரோட்லேயே போகும். எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இது பண்ணுவாப்புல எல்லாமே நடந்துட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் எப்படி சிவாலயத்தில் பூஜை நடக்குதோ அதேமாரி இங்கே 4 கால பூஜை அபிஷேகம், 1 காலம் இது பள்ளியறை பூஜை உண்டு. 5 காலம் வச்சுக்கலாம். எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வர்றவா எல்லாருக்குமே நல்ல காரியம் சக்ஸஸ் நடந்துட்டுருக்கு. சுவாமி ராமலிங்கேஸ்வரர் வந்து அருள் புரிஞ்சுட்டுருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வர்றவா ஃபுல்லாகவே அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்னு வச்சுக்கலாம். ராமேஸ்வரத்துக்கு போகாதவா இங்கே வந்து தரிசனம் பண்ணுறது முன்னாடி போகும். நான் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். வேறு ஏதாவது வழி இருக்காங்கிறது சொல்லுங்க. அதாவது கேஎல் சென்டர்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இங்கே. எல்ஆர்டி எம்ஆர்டி நிறையா வகையாக சொல்கிறா. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது சொல்கிறேன். கேஎல் சென்டர்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பங்சார்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. பங்சார் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இந்த கோயில் திரும்புகிற இடத்துல, இந்த ரோடு திரும்புகிற இடத்துல இந்த கோயில் பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கறச்சே இந்த கோயில் அவ்வளோ அருமையாக இருக்குது. பழங்காலத்து கோயில் மாதிரி இருக்கே. உள்ளே எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டே வந்தோம். வந்த உடனே நம்மளை வரவேற்கிறதுக்காக ஒரு கணபதி இருந்தார். கணபதிக்கு அப்புறம் பின்பக்கம் வந்து பார்க்கறச்சே நம்மளுக்கு பைரவரும், இந்த பக்கம் வந்து சூரியன் சந்திரனும் இருந்தார். அதுக்கப்புறம் நவகிரகங்கள்லாமும் இருக்கு. இந்த பக்கம் உள்ள வந்தீங்கன்னா விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், ராமர் சன்னதி இருக்கு. ராமலிங்கேஸ்வரர் ராமர் சன்னதி இருக்கு. அதுக்கப்புறம் நடராஜர், 4 63 சன்னதி. அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தி வசந்த மண்டபம். அப்புறம் வந்து ஆதி ராமலிங்கேஸ்வரர், நவகிரகம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம எங்கே வைக்கோம் பார்த்தீங்களா,
சோறு முக்கியம், சாப்பாடு முக்கியம்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணேஸ்வரி அவங்க இல்லாமல் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. அன்னபூர்ணேஸ்வரி பரம அருளால் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பசி துக்கம்னு இல்லாமல் பெருமாள் அருளால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது நம்ம அடிக்கடி இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கிறதுனா டுகெதர் வி க்ரோ டுகெதர் வி க்ளோ. இதுதான் சிம்பிள். எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நல்லபடியாக மற்றவாளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு மற்றவாளோட இதுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு மற்றவாளும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம். இதுதான் நம்ம லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிலில் எல்லாமே ஒற்றுமையாக நடக்கிறது, நல்லா நடக்கிறது, அன்னதானம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனே தனி லெவல். ஸோ ஐ வுட் ரெக்வஸ்ட் ஆல் தோஸ் ஹூ ஆர் இன் மலேசியா, கோலாலம்பூரில் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களும் இந்த கோவிலில் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு தர்ஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே இருக்கிற லைவாக எனர்ஜி கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள்லாம் அனுபவிக்கணும்னு வேண்டிக்கணும். தலைவர் பிரசிடென்ட் வேலாயுதன் பேர், அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த கோயிலோடைய பிரசிடென்ட் வந்து வேலாயுதன் பேர். அவர் வந்து அதாவது கேடிஎம், அதாவது ரயில்வே துறை இது. அவர் போய் அவருடைய இதில் தலைமை நடக்கும், நல்லா நல்லபடியாக சிறப்பாக நடந்துருக்கு. சொல்லுங்க மேம், உங்களை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோயிலில் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கீங்க? நான் வந்து மலேசியன். ஸோ இங்கே வந்து நான் டெம்பரரியாக நான் வேலைக்கு வந்தேன் ஆஸ் அக்கவுண்ட் அண்ட் அட்மின் பர்சனல். அப்புறம் போக போக சர்வீஸ் கடவுளுக்கு செய்ய செய்ய பல விஷயங்கள் நானும் என்னோட அனுபவத்தில் ஐ பிலாங் ஹியர். ஸோ நான் சொல்கிறேன், என் மனசை வந்து அவர் வாங்கிட்டார், கடவுள் வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். பிசைட்ஸ் தட் என்னோட அனுபவம், பிகாஸ் ஐ பின் இன் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், பிக் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த அனுபவம்லாம் வந்து ரொம்ப டெம்பிளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் பீங் கைடட் பை காட். வெரி குட். We are putting it very nicely and humbly. Very good, very good. And besides that, நான் என்ன சொல்லணும், a lot of things நான் தான் செய்யன்னு சொல்ல முடியாது. நம்ம மிஸ்டர் சேர்மேனை பற்றி பேசணும். அவரோட பிளானிங், ஆர்கனைசேஷன், திங்கிங் வெரி ஃபார் அஹெட். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் மோஸ்ட் திங்ஸ் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் செய்து எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்குது. நாங்கள் தான் பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒன் மேன் ஷோ இருந்தாலும் அது ரொம்ப நல்லா பண்ணி செய்கிறாரு. நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். அது இட்ஸ் ஈஸி, அதனால லைஃப் இஸ் ஈஸி. அண்ட் பிசைட்ஸ் தட் சில இதெல்லாம் ஆகாம முறையில் இந்த மாதிரி நம்ம கார்த்திக் குருக்கள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் வந்து நமக்கு கைடன்ஸ். ஸோ அதனால் ஐ பிலீவ் தட் திஸ் பிளேஸ் வில் க்ரோ பிகர், பெட்டர், வைடர். பிகாஸ் I had visitors from Canada. verbally சொல்லி அவங்க அங்கே வந்தாங்க பாருங்க. ஸோ அப்படின்னும் போது ஐ ஃபீல் திஸ் இஸ் ஸ்ப்ரெடிங் far and wide. And I something in me says it's going to grow better and bigger. We are only the tools. He is only making it happen. So he'll make it happen better way அப்படின்னு சொல்றீங்க. நல்ல பாசிட்டிவான நோட் இருக்கு. So we'll come up with more programs. Stay tuned. Radhe Krishna. தத்ரூபமாக இருக்குல்லாம்